வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல், சால்ட்ரிங் அயர்ன். இந்த சால்ட்ரிங் அயர்ன் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை சால்ட்ரிங் அயர்ன் ஒரு ப்ராப்பரான சால்ட்ரிங் அயர்ன் இல்லைன்னா சர்வீஸ் பண்ண முடியாது, அசெம்பிள் பண்ண முடியாது, ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் பண்ண முடியாது. ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு அயன் ஒன் சொல்யூஷன் இதுதான். பொதுவாக மார்க்கெட்டில் இருக்க எல்லா அயனுமே நல்ல அயன் தான். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பெஸ்ட் அயன் அதையே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரூரல் பிளேஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, இப்போ அர்பனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு லோக்கலில் மார்க்கெட் இருக்கும், கடையில் போய் சர்ச் பண்ண முடியும், வாங்க முடியும், ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதையெல்லாம் எட்டாத ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க, அவங்களுக்காக வீடியோ இது. இந்த அயன் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், இதில் இந்த டிப்பு உங்களுக்கு பிளாக்கிஷாக ஆகாது. மார்க்கெட்டில் இருக்கிற பெரும்பாலான அயன் எப்படி இருக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணவே முடியாது. அதாவது லெட்டு ஒட்டவே ஒட்டாது. லெட்டு ஒட்டாத போது நீங்கள் சால்டர் பண்ணுறதோ எடுக்கிறதோ டீசால்வ் பண்ணுறதோ ஒரு ப்ராப்பராக வராது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று அந்த இடத்துல லோ வோல்டேஜாக இருக்கும், இல்லைன்னா ஹை வோல்டேஜாக இருக்கும். ஸோ நாம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. வேணும்னா ஒரு மேனுவல் ஸ்டெபிலைசர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு சால்வ் அப்படின்னா ஒரு நல்ல குட் அயன் லோ ப்ரைஸில். இந்த அயனுடைய காஸ்ட் 450 வரும். இந்த அயனில் என்ன பெஸ்ட்டு பண்ணால் பாருங்கள், இந்த அயன் இருக்குது. இந்த அயன் ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு, ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்குது அயன் இருக்குது. இந்த அயனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா நாம் இதனுடைய டெம்பரேச்சரை கூட்டி குறைக்க முடியும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல். என்ன பவர் 60 வாட்ஸ். வெயிட்டாக இருக்குமா, வெயிட்லெஸ், ஓகேவா. இதுக்குள்ளே ஒரு சர்க்யூட் போர்டு இருக்குது. அந்த போர்டு மூலிமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஈஸியாக எல்லாமே நம்ம டிட்டாச் பண்ணிடலாம், பிரிச்சரெல்லாம் மாற்றிடலாம். ஓகே. பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கிறதுனால ஷாக் அடிக்க சான்ஸ் இல்லை. உள்ள ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்கிறதுனால உங்களுக்கு 3 பின் ஹோல்டர் தேவையில்லை, 2 பின் ஹோல்டரே போதுமானது, ஓகேவா. சரி, இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னா இதில் 5 பிட்டு இருக்குது, எக்ஸ்ட்ரா பிட்டு இருக்குது. கூடவே ஆல்ரெடி ஒரு பிட்டு ஒன்று இருக்குது. மொத்தம் 6 பிட்டு இந்த அயனில் இருக்கும். ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சரி, இதில் உங்களுக்கு ஈஸியாக ஸ்பேர்ஸ் கிடைக்குமா? ஒருவேளை இந்த அயன் வாங்கிடுறோம், அதுக்கப்புறம் இதனுடைய எலிமெண்ட் வேணும், அதாவது ஃபிலமெண்ட் வேணும், அல்லது ஒரு டிப்பு வேணும் அப்படின்னாவோ, இதனுடைய மெயின்ஸ் கார்டு வேணாவோ, எல்லாமே அவைலபிள், எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது, ஓகேவா. பெஸ்ட் அயன் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதை இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. சரி, இப்போ இதில் அக்சசரிஸ்லாம் வந்திருக்கு. மெயினாக இந்த அயனுடைய அக்சசரிஸ் எல்லாமே இப்போ பாருங்கள், இதெல்லாம் இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது. ஈவன் மெயின்ஸ் கார்டு மாதிரிலாம் வந்திருக்கு. மெயின்ஸ் கார்டெலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் வேறு கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு ஸ்லிம்மாக இருக்கிறனால இந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். அதுக்காக என்னுடைய மெயின்ஸ் கார்டு இருக்குது. மெயின்ஸ் கார்டு கூட நீங்கள் வேறு மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் இருக்குது கம்ப்ளீட்டாக. அந்த ஹேண்டில் ஏதாவது ப்ரோக்கன் ஆகிருந்து உடஞ்சிருந்தனா கூட ஹேண்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரிங் வேணால் ரிங் இருக்குது, ரிங் அவைலபிள் இருக்குது, ஓகே. இதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெட்டு ரெடியாக இருக்கும், செட்டாகவே இருக்குது. ஸோ ஓகே, ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதாவது நாசில் இது ஃபிட் பண்ணக்கூடியது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்க்ளூடிங் அதில் இருக்கக்கூடிய பிரிண்டட் சர்க்யூட் போர்டு கூட இருக்குது. இன்கேஸ் அதுக்குள்ளே ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓவர் ஹீட் ஆகுது, இல்லை ஹீட்டே ஆகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தால் கூட இதுக்குள்ளே இந்த ஹேண்டிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்ட் வித் காம்பனன்ட்ஸோடு இருக்கும், அதுவும் சேர்த்து அவைலபிள் இருக்குது. ஸோ அயனை பொறுத்த வரைக்கும் எல்லா அக்சசரிஸும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம், யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இது வந்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் பண்ணேன். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேவா. சரி, இது இல்லாமல் வேறு என்ன சர்வீஸ் டூல்ஸ் தேவைன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அயன் இருக்குது. இது டி அயன். இது எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும். மேனுவல் பாண்டிங் இல்லை டி அயன் சொல்லுவோம். இதில் டி மாதிரி கிளிப் இருக்கும், மேலே ஒரு
ஒரு வெப் பிளாஸ்டிக் இருக்கும். அதன் மூலிமா ஹீட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா சில கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணலாம். எல்லா கம்ப்ளைண்ட் ரெடி பண்ண சொல்ல முடியாது, சில கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணலாம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 450 தான். ஓகேங்களா? சரி, இது இல்லாமல் இன்னொரு அயன் இருக்குது. இந்த அயனுடைய யூஸ் என்ன அப்படின்னா எல்சிடி டிவிக்கு மட்டும் யூஸ் ஆகும். எல்இடி யூஸ் ஆகாது, எல்சிடிக்கு மட்டும். மேலே இருக்கிற டிஸ்பிளே மேலே என்ன ஆயிரும் அப்படின்னா நாளாக பேக்லைட்டினுடைய ஹீட்டிங்னால் மேலே இருக்கிற ஒரு ஹெவி டெர்மிஸ் மாதிரி மேலே என்ன ஆயிரும் உங்களுக்கு எல்லாம் பொறிஞ்சு போயிடும் கம்ப்ளீட்டாக. அந்த இடம் தீஞ்சு போயிடும் கம்ப்ளீட்டாக. நம்ம அந்த பேப்பரை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஸ்டிக்கர் மாற்ற முடியும். பட் என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணுன்னா இந்த அயன் தேவை. இந்த அயன் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பர்னிங் ஸ்கின்னை எடுத்துகிட்டு வேறு ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட முடியும். ஓகே, இது தேவைப்படும். இது இல்லாமல் இந்த மாதிரி டீசல் பம்ப், எலக்ட்ரிக்கல் டீசல் பம்ப் இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் டீசல் பம்ப் மூலமாக நாம் இப்போ ஒரு லேட்டஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயும் இதை அப்ளை பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஒரு ஐசி இருக்குது, 108 பின் 200 பின் இருந்தால் கூட நம்ம எந்த டேமேஜ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம என்ன பண்ண முடியும், டீசால்ரிங் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் டீசால்ரிங் பம்ப். ஓகேவா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்னொரு மேனுவல் பம்ப் இருக்கும். அது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 250 வரும். நல்ல குவாலிட்டி, பெஸ்ட் ஒன். மேனுவலாக வேணும், எனக்கு காஸ்ட்லி வேண்டாம் அப்படின்னா கூட இந்த மாதிரி அயன் வாங்கிக்கலாம். இது காஸ்ட் நியர்லி 250 வரும். பெஸ்ட்டு அயன் யூஸ் பண்ணுங்கள். டூல்ஸ் நல்லா இருந்தால் தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறோம், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னா நமக்கு ரூரல் பிளேஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இருக்கா இல்லைன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சால் வாங்கிக்கலாம். ஒருவேளை லோக்கல் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க. தேவைப்படுறவங்க மட்டும் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைங்க, ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக கண்டிப்பாக வர முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.